அனைவருக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம். JCI India Zone 16 JCI Ronipet Power City Living Ethics online training program is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். இன்றைய நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் JC வர்ஷா அவர்களையும் மற்றும் லிவிங் எத்திக்ஸ் இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து JCக்கள் நான் JCக்கள் உங்கள் அனைவரையும் JCI ராணிப்பேட் பவர் சிட்டி கிளையகத்தின் சார்பாக வருக வருக என மனதார வரவேற்கிறோம். Next part of Avinta, the floor is yours, ma'am, trainer. மேடம் நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு நீங்க செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ. கேக்குதா சார்? எஸ் மேடம். ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். என்னோட பேரு வர்ஷா, JCT வர்ஷா ஃப்ரம் JCI திருவாரூர் ராயல். நான் வந்து MA இங்கிலீஷ் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு கரண்ட்லி ஐம் அன் ஆஸ்பிரண்ட் TNPSCக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். தட்ஸ் ஆல் அபவுட் மீ. ஸோ இன்னைக்கு செஷன் வந்துட்டு ப்ரெசன்ட் இன் ப்ரெசன்ட். இந்த ஒரு செஷன் வந்துட்டு ஒரு உங்களுடைய லைஃப்ல நீங்க ஏதாவது இந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 விஷயத்த கொண்டு வந்திருக்கேன். இந்த 3 விஷயமும் நீங்க இந்த இடத்துல விட்டுட்டு போறதுக்காக இல்லை, இதை வந்து உங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான். ஒரு சின்ன கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய லைஃப்ல நீங்க லிவ் பண்றீங்களா இல்ல எக்ஸிஸ்ட் பண்றீங்களா? வெதர் யூ ஆர் லிவிங் யுவர் லைஃப் ஆர் எக்ஸிஸ்டிங் இன் திஸ் லைஃப். எனக்கு வந்து அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 2 பேர் ஆன்சர் பண்ணீங்கன்னா இட்ஸ் வுட் பி பெட்டர். உங்களுடைய லைஃப்ல நீங்க லிவிங் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் வந்து என்னுடைய லைஃப்ல நான் லிவ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல நான் ஜஸ்ட் எக்ஸிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் எக்ஸிஸ்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். வெரி தேங்க் யூ சார். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். நிறைய கமிட்மெண்ட்ஸ் நோக்கி தான் ஓட வேண்டியதா இருக்கு. லைஃபை லிவ் பண்ணவே முடியல. எஸ், தட்ஸ் ட்ரூ சார். லைக் நம்மளுடைய லைஃப்ல நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். எல்லா கமிட்மெண்ட்ஸையும் நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோமே தவிர we are not living our life. லிவிங் அப்படின்றதுக்கும் எக்ஸிஸ்டிங் அப்படிங்கிறதுக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. லிவிங் அப்படின்னா உயிர்ப்போட இருக்கிறது, எக்ஸிஸ்டிங் அப்படின்னா வெறும் உயிரோட இருக்கிறது. நாம எல்லோரும் உயிரோட தான் இருக்கிறோமே தவிர உயிர்ப்போட இருக்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட் இஸ் அ பிக்கஸ்ட் கொஸ்டின் மார்க். நம்மளுடைய லைஃப்பை நாம ரொம்ப லைவ்லியா வச்சுக்கிறதுக்கும் இந்த நொடியை நம்ம வாழ்றதுக்கும் எது நமக்கு தடையா இருக்கு அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸா இருக்கட்டும், நம்மளுடைய குவாலிட்டிஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் அதுக்கு பெரிய தடைகளா இருக்கு. ஆனா அதை நம்ம நான் இந்த நொடியை நான் வந்து வாழ போறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டு ஆரம்பிச்சேன் அப்படின்னா அதுக்கு முதல் தடையா இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம தான், இல்லையா? நான் ஒரு விஷயம் நான் இன்னையில இருந்து நான் என்னுடைய லைஃப் லிவ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்றேன்னா அதுக்கு முதல் தடை யாரா இருக்க போறா? ஃபர்ஸ்ட் நான் தான். நான் நினைச்சேன்னா என்ன பண்ணலாம், என்னுடைய லைஃப்ல நான் இதை தான் நான் பண்ணணும், இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே நான் பண்ணிக்கலாம். பட் நான் பண்றது இல்லை. அப்ப என்னுடைய தடைகள் முதல்ல என்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்ப என்கிட்ட என்ன சேஞ்சஸ் நான் கொண்டு வரணும், நான் என்னென்ன குவாலிட்டிஸ் நான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஒரு 3 விஷயங்கள் சொல்றேன். இந்த 3 விஷயங்கள் நீங்க நான் சொல்ற இந்த 3 விஷயங்களை உங்க லைஃப்ல நீங்க எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அந்த 3 விஷயங்களும் உயிர்ப்போட இருக்கும். அப்படி இல்லைன்னா அதுவுமே உயிரோட தான் இருக்கும். அந்த 3 விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்றதுலயும் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ்லயும் தான் அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிய போகுது. லெட்ஸ் சி. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாருமே லக்கி பாஸ்கர் மூவி பார்த்திருக்கீங்களா? யாராவது லக்கி பாஸ்கர் பார்த்திருக்கீங்களா? எஸ் மேடம்.
ஆ சூப்பர் சார். அதுல ஒரு ஒரு பர்ட்டிகுலர் சீன் வந்துட்டு எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு சீன் ஒண்ணு இருக்கு. அம் என்ன அப்டின்னா, பாஸ்கர் வந்துட்டு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாளா வந்து காத்துட்ருப்பாரு. அ எப்படியாவது நம்ம வந்து ப்ரமோட் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ட்ரிக்ஸ்லாம் பண்ணிட்டு ப்ரமோஷனுக்காக காத்திருப்பாரு. அவருடைய ஒர்க்ல ரொம்ப சின்சியரா இருப்பாரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து ப்ரமோஷன் டே. அன்னைக்கு தான் அவருக்கு ப்ரமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லலாம் சொல்லிட்டு அவரு ஆஃபீஸ்க்கு போயிருப்பாரு. ஆஃபீஸ்ல அவர் வழக்கம் போல அவருடைய ஒர்க்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கும். போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவருடைய ஃப்ரெண்ட் வந்து சொல்லுவாரு, "உனக்கு குடுக்க வேண்டிய ப்ரமோஷன வேற ஒருத்தவங்களுக்கு குடுத்தாச்சு" அப்படின்னு சொன்னோனே, பாஸ்கருக்கு பயங்கரமா கோவம் வந்துரும். கோவம் வந்து அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, மேனேஜர்ட்ட போயிட்டு பயங்கரமா சண்டை போடுவாரு. "எப்படி நீங்க வந்து என்னோட ப்ரமோஷன நீங்க வேற யார்ட்டயோ குடுத்துருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபைட் பண்ணி 2 பேருக்கும் பெரிய வாக்குவாதமாகி, அவரு பாஸ்கர திட்டி, பாஸ்கர் அவர திட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடும். அ ஆன உடனே பாஸ்கர் அந்த ரூம்லேருந்து வெளில வந்துருவாரு. வந்துட்டு அ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, திரும்பி வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அம் தன்னோட அவருடைய ஒர்க்குக்காக வெளில வருவாரு. அப்ப கொலீக்ஸ்லாம் வந்து பார்ப்பாங்க. பாஸ்கர் பயங்கர கோவமா இருந்தாரு. கண்டிப்பா இன்னைக்கு பாஸ்கர் வந்து எல்லாரையும் வந்து எரிஞ்செறிஞ்சு எல்லார்ட்டயும் எரிஞ்செறிஞ்சு விழுந்துட்டுருப்பாரு. எல்லா அ அவங்க வர கஸ்டமர்ட்டலாம் பயங்கரமா கோவப்பட போறாரு. நம்ம யாராவது போய் பேசினோம்னா அவ்வளோதான். நம்மள வந்து கடிச்சு வச்சுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப பயந்தாங்க. பட் அ ஃபார் ஆல் தியர் சர்ப்ரைஸ் அவர் எப்படி வந்தாரு அப்படின்னா, ஒரு நியூ பெர்சனா வந்தாரு. இஸ் லைக் ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவர் வந்தாரு. அவரு என்ட்ரியே வந்துட்டு அப்படி இருந்துச்சு. ஒண்ணுமே நடக்காத மாரி அவர் பாட்டுக்கு வந்து கவுண்டர தொறந்து, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்ட்டு, ஒண்ணு ஒண்ணா வந்து குடுத்துட்டு இருந்தாரு. அவருடைய ஒர்க்க வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி அவர் வந்து பண்ணிட்டு இருந்தபோது எல்லா கொலிக்கிறாங்க. "ஆர் யூ ஆல் ரைட் பாஸ்கர்?" அப்படின்னோனே, பாஸ்கர் என்ன சொல்றாரு, "எஸ் ஐ அம் ஆல் ரைட்" அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொன்னாரு. சொல்லிட்டு அ எ ஒரு முடிஞ்சிருச்சு. அந்த டேவே ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ஈவ்னிங் எல்லாரும் போகும்போது, அதே மேனேஜர யார்ட்ட போய் சண்ட போட்டாரோ, அதே மேனேஜர வந்து என்ன பண்றாங்க எல்லாரும் செண்ட் ஆஃப் பண்ணி, அவர கார்ல ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் வந்து போறாரு. போம்போது 2 பேரும் சாரி சொல்லி ஹேண்ட் ஷேக் பண்ணி போறாங்க. அப்ப கொலீக் வந்து கேட்குறாரு, "எப்படி நீ இதெல்லாம் தாங்கிக்கிறன்னே எனக்கு தெரியவே இல்ல. எப்படி இப்படிலாம் தாங்கிக்கிற?" அப்படின்னோனே, பாஸ்கர் ஒரே ஒரு சின்ன ஒரு ஆன்ஸர் ஒண்ணு சொன்னாரு. இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆன்ஸர் தட் இஸ் வெரி எல்லாருக்கும் ரொம்ப ஒரு நீடடான ஒரு ஆன்ஸரா அமையும். என்னன்னா, என்னுடைய லைஃப்ல ஒரு ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு புடிச்ச மாரி நடக்கல. அதுக்காக லைஃப் ஃபுல்லா நான் அழுதுட்டு இருப்பேனா? அழுதுட்டு இருக்கணுமா? அப்படின்னு கேட்பாரு. வாட் அ ஆன்ஸர் தட் இஸ் ஐ அம் டேம் இம்ப்ரெஸ்ட் வித் திஸ் மூவி வித் திஸ் பர்ட்டிகுலர் சீன். இந்த ஒரு பர்ட்டிகுலர் சீன் வச்சு தான் நான் வந்து அந்த மூவில ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதே. எப்படி ஒரு சீன் பாருங்க. அந்த ஒரு வார்த்தைகள். ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு புடிச்ச மாரி இல்ல. அதுக்காக நம்ம லைஃப் லாங் வந்து கஷ்டப்படணுமா? அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப அந்த நம்ம எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக்க அவரு கரெக்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலா. என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் ஒரு எல்லா நேரத்துலயும் நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட வாழ்ந்துட்டு இருப்போம். எனக்கு இது நடக்கணும், அது நடக்கணும், அப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், நான் இவ்ளோ பெரிய ஆளாகணும், அவ்ளோ பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நெறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருப்போம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டேன், என்ன எல்லாமே வந்து ஒரு நேரங்கள்ல என்ன ஆயிடும், டிசப்பாயின்ட்மெண்ட்ட நோக்கி போகும். பட் நாம அதிலேருந்து நகர்ந்து போறோமா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். பட் அவரு இவ்ளோ ஈஸியா அத வந்து கடந்து போயிட்டாரு. அவர்ட்ட இருந்த ஒரு பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ். அதான் உங்களுக்கு நான் குடுக்கக்கூடிய ஒரு முதல் விஷயம். எதுவா இருந்தாலும் சரி, அத முதல்ல நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. வெதர் இட் மே பி குட், வெதர் இட் மே பி பேட். எதுவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் ஒன்லி யூ கேன் மூவ் ஃபார்வர்ட் இன் யுவர் லைஃப் அண்ட் அந்த ஒரு நொடிய நீங்க வாழணும். நெக்ஸ்ட்டு மொமெண்ட்ட நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யூ ஷுட் அக்செப்ட் எவ்ரிதிங். அண்ட் அ அத என்னுடைய லைஃப்ல நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு தருணம் அப்படின்னா, முக்கியமான ஒரு தருணம். அந்த தருணத்திலேருந்து தான் மை லைஃப் ஸ்டார்ட்டட் சேஞ்சிங். ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு என்ன அப்டின்னா, நான் வந்து பிஜி முடிச்சுட்டு வெளில வந்தேன். வெளில வந்தப்ப ஐ ஜஸ்ட் திங்க் தட் எல்லாரும் நெனைக்கிற மாரி தான். கண்டிப்பா ஜாப்க்கு போயிடணும். ஏதாவது ஒரு ஜாப்க்கு போயிடணும் அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கேம்பஸ் இன்டர்வியூல ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணேன். அ அப்புறம் வெளியில ஒரு ஸ்கூல்ல நான் வந்து பிஏ எம்ஏ இங்கிலீஷ் பண்ணதுனால அ ஐ ப்ரிஃபர்ட் ஸ்கூல். ஸ்கூல் போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்க இன்டர்வியூ டெமோ கிளாஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு.
ஒரு நாள் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஹோல் டே ஐ அம் தேர் இன் தட் ஸ்கூல். ஃபுல்லா அந்த நாள் ஃபுல்லா இருந்தேன். ஸ்கூல் ஓப்பன் பண்ணல. பட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடுத்த நாள்லேருந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத நாளே போயிட்டு ஸ்கூல்ல வந்து இருந்தேன். அப்ப எல்லா டீச்சர்ஸ்ட்டயும் கேட்கும்போது அவங்களுக்கெல்லாம் டைம் டேபிள் குடுத்துட்டாங்க. அவங்களுக்கு கிளாஸ் அலாட் பண்ணியாச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு. பட் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லவே இல்ல. எனக்கு ஒண்ணுமே தெரியவே இல்ல. அப்ப நான் வந்து ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஸோ நமக்கு கிளாஸ் அலாட் பண்ணுவாங்க. நமக்கு சேலரி பேக்கேஜ் பேசல. எதுவுமே பேசவே இல்லையே அப்படின்ட்டு. பட் அவங்கள்ட்ட போய் நான் நேரடியாவே கேட்டுட்டேன் ஈவினிங். கேட்டப்ப அவங்க வந்து தே செட் தட் வி ஆர் ஸ்டில் திங்கிங் அப்படின்னு சொன்னாங்க. இன்னமுமா திங்க் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் என் மைண்ட் வாய்ஸ் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் நான் போகணும் ஆக்சுவலா. பட் நான் போகல. தென் இன்னொரு ஜாப்ல நான் இன்டர்வியூலயே வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட் முடிச்சுட்டு கிளாஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேம் வந்துட்டு கேன் யூ டேக் அப் கிளாஸஸ் உங்களால முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ தென் என்ன நம்மள்ட்ட இந்த மாதிரி கேட்ட உடனே எனக்கு வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு. என்னால முடியுமா அப்படின்ற ஒரு டவுட். இந்த ரெண்டு பேருமே வந்து ஒரு சின்ன டயலமால இருந்தாங்க. வெதர் வி கேன் ஹையர் திஸ் கேர்ள் ஆர் நாட். ஒரு சின்ன டயலமா தான். 2 பேருக்குமே ஒரே டயலமா தான். அந்த டயலமாக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்டின்னா, ஐ அம் விஷுவலி இம்பேர்ட். அ ஐ அம் லோ விஷன். ஸோ 80% எனக்கு வந்துட்டு லோ விஷன் இருக்கு. 20% தான் ஐ கேன் மேனேஜ் வித் தட் 20%. ஸோ அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே கேட்குற ஒரே கொஸ்டின் என்ன அப்படின்னா, யூ கேன் மேனேஜ் கிளாஸஸ், யூ கேன் டேக் அப் கிளாஸஸ் உங்களால முடியுமா? அப்படின்ற அதே கொஸ்டின் தான் they repeatedly asked me. That made me டவுட். எனக்கே என் மேல ஒரு செல்ஃப் டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ என்ன பண்றது அப்படின்றப்ப நான் வந்து ஒரு சின்ன டெசிஷன் தான் எடுத்தேன். ஆம், நம்ம மேல நமக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டி மேல நமக்கு நம்பிக்கை வைக்காத எந்த இடத்துலயும் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டெசிஷன். அதை எடுத்துட்டு ஐ கேம் அவுட் ஃப்ரம் போத் திஸ் பிளேசஸ். இந்த 2 இடத்துலயுமே என்ன பார்த்தாங்க அப்படின்னா, என்னுடைய டிசபிலிட்டி மட்டும் தான் பார்த்தாங்க. வாட் ஐ கேனாட், என்னால இது முடியாது, அது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் சோ மெனி லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் விச் ஐ கேனாட். பட் ஐ சர்ச் வே வேர் ஐ கேன், என்னால எங்க முடியும், என்னோட எபிலிட்டி எங்க பார்க்குறாங்க அப்படின்றத பார்த்தேன். ஸோ ஐ சோஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல தே ஹேஸ் ஒன்லி ஒன் திங் தட் whether you can crack this exam, you can be inside this job. ஸோ நாங்கள் உங்களை ஹையர் பண்ணுறோம் ஒன்லி வென் யூ ஆர் கிராக்கிங் த எக்ஸாம். ஸோ என்னால் படிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு எபிலிட்டியை மட்டும் தான் பார்த்தாங்களே தவிர they never want my disability. ஸோ ஐ சோஸ் அப் தட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ். அதனால நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தட் இஸ் தட் டெசிஷன். அண்ட் ஃபியூச்சரில் நான் ஒன் டே ஐ வில் பிகம் அ ஆஃபீஸர். ஸோ அந்த ஒரு பொசிஷனும் எனக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, வென் ஐ அக்செப்ட் மை டிசபிலிட்டி. ஸோ அந்த ஒரு தருணத்துல தான் என்னுடைய லைஃப் ஸ்டார்டட் மூவிங். இன்னைக்கு வரைக்கும் நான் மூவ் ஆயிட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய லைஃப்பை லிவ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த ஒரு நாள்ல நான் எடுத்த ஒரு டெசிஷன் தான். தெரியும் இல்லையா, இவ்வளோ பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட். நான் நினைச்சேன் ஒரு பெரிய ஜாப் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு சேலரி கிடைக்கும், ஒரு டீச்சர் ஆகலாம், அது ஆகலாம், இது ஆகலாம். ஒண்ணுமே நடக்கல. நத்திங் ஒர்க் அவுட். 1.5 வருஷமா நான் ஐ எம் சிட்டிங் அட் ஹோம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது, அ இப்படி ஒரு விஷயம் மாத்தலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிய குடுத்தது எனக்கு அந்த அக்செப்டன்ஸ் தான். ஸோ ட்ரை டூ அக்செப்ட் வாட் யூ ஆர் அண்ட் ட்ரை டூ அக்செப்ட் வாட் இஸ் த சிச்சுவேஷன் இஸ். என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தென் யூ கேன் மூவ் ஃபார்வர்ட். தென் செகண்ட் திங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் 2வது விஷயமா ஒரு விஷயத்த சொல்வேன். ஆம், எனக்கு தெரியல உங்களால எவ்வளோக்கு எவ்வளோ அத அக்செப்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கும் நம்ம நேச்சருக்குமான ஒரு ஒரு பெரிய கேப் ஒண்ணு இருக்கு. இது நான் ஃபர்ஸ்ட் விஷயம் சொன்னது நம்மளுடைய நேச்சர். செகண்ட் விஷயம் சொல்றது நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நேச்சர். நம்ம சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்ம அது எதையுமே வந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்துல கண்டுக்கிறதே இல்ல. ஸோ வாட் எவர் இட் மே பி, இட் மே பி அ சின்ன ஒரு பிளான்ட்டா இருக்கலாம், ஒரு ட்ரீயா இருக்கலாம், இட் கேன் பி மூனா இருக்கலாம், சன்னா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அத நின்னு பார்க்குற அளவுக்கு நமக்கான அந்த ஒரு டைம் அப்படிங்கிறது சுத்தமா இல்ல. எத்தன பேர் மூன் பார்த்தீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு மூன பார்த்து? ஹேவ் யூ சீன்? ஃபுல் மூணா, ஸோ ஆஃப் மூணா? ஃபுல் மூணா?
ஃபுல் மூன் சார். ஃபுல் மூன், ஹாஃப் மூன் எது வேணாலும் இருக்கலாம். பார்த்தேன் மேடம், லாஸ்ட் டைம் பார்த்தேன். லாஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க. நிஜம். எஸ் சார். தேங்க்யூ சார். ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம வந்து அந்த கனெக்டிவிட்டி அப்படிங்கிறத சார் பார்த்துருக்காங்க. நான் வந்து ரெகுலரா பார்ப்பேன். சில பேர்ட்ட நான் கேட்கும்போது வந்துட்டு அவங்க அதெல்லாம் நான் பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப முன்னாடி நம்ம இருந்த அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நேச்சரோட கனெக்டடா இருந்துச்சு. இப்ப நம்ம முன்னாடி இருந்தோம்னா, இப்ப பீப்பிள் முன்னாடி இருந்தாங்க இல்லையா? ஃபுல்லா வந்துட்டு வயல்ல வேலையா இருக்கும். இல்ல எப்படியா இருந்தாலும் உங்க வீட்ட சுத்தி மரங்கள் இருக்கும். எல்லாமே இருக்கும். அவங்க ஒரு ஒரு நேச்சரோட இணைஞ்ச ஒரு லைஃப வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் நாம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, வி ஆர் அ அம் மனுஷங்களோடையும் சரி, நேச்சரோடையும் சரி ஒரு பெரிய ஒரு தூரத்த கிரியேட் பண்ணிக்கிட்டோம். இப்ப நாம எல்லாருமே வந்து மனுஷங்களோட ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறோமே தவிர கனெக்டடா இருக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் நம்ம வந்து நேச்சரோட ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறோம். அதாவது அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி இருக்கிறது. அதெல்லாம் எடுத்துக்கிறோமே தவிர, வி ஆர் நாட் கனெக்டட் வித் த நேச்சர். வென் வி ஆர் இன் அ கனெக்ஷன், ஸோ நம்ம ஒரு நேச்சரோட எப்ப ரொம்ப கனெக்ஷன்ல இருக்கிறோமோ, தட் டே வி வில் ஒரு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் நமக்குள்ளேயே தெரியும். இப்ப நம்ம தினமும் குளிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம குளிக்கிறப்ப என்ன ஆகும்? நம்மளுடைய பாடிய நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கிளீன் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் கிளீனிங் அவர் பாடி. பட் வென் வி ஆர் வித் நேச்சர், ஒரு நேச்சரோட பார்க்கும்போதும், நேச்சர வந்துட்டு ரசிக்கும்போதும், நேச்சர் கூட கொஞ்சம் நேரம் இருக்கும்போதும், நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, வி ஆர் ரெஃப்ரெஷிங் அவர்செல்ஃப். ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த ரெஃப்ரெஷ்னஸ் நமக்கு வந்து புதுசா வந்து உண்டாக்கக்கூடியது நேச்சர் தான். எனக்கு நெறைய விஷயங்கள கத்து தர்றது நேச்சர் நிறைய மெசேஜஸ் சொல்லும். ஒரு மனுஷன் மட்டும் வந்துட்டு நமக்கு ஒரு ஆறுதலா இருக்கிறதுல, ஒரு கன்சோல் பண்றதுக்கு நம்ம எப்போதுமே ஹியூமன்ஸ் கிட்ட போய் நிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம நமக்கு நேச்சருமே நெறைய கன்சோலேஷன்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் வென் ஐ எம் சோ சேட், நான் சொல்ற மாரி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம பிரசன்ட்ல வந்து வாழ்றோம். எல்லா நேரங்கள்லயும் என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருக்குமே சோகம் அப்படின்றது இருக்கும். அந்த மாரி நம்ம சோகமா இருக்கும்போது, நான் போயிட்டு மூன பார்க்கும்போது, எனக்கு மூன் என்ன சொல்லும் அப்படின்னா, "என்ன என் லைஃப்ல எப்பவுமே நான் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கேன். எப்ப நான் பாஸ் ஆக போறேன்? எப்போ வந்து அம் எ என்னுடைய லைஃப்ல உன்ன மாரி ஷைன் ஆக போறேன்?" அப்படின்னு நான் அதுட்ட கேட்கும்போது, அ ஒரே ஒரு ஆன்சர் வந்துச்சு எனக்கு. என்ன அப்படின்னா, அ நானும் காலையில இருந்து நைட் வரைக்கும் வானத்திலே தான் இருக்கேன். ஆனா நைட் மட்டும் தான் நான் பிரைட்டா இருக்கேன். அப்ப இ உனக்கான டைம் வரும்போது நீயும் வந்து ஷைன் பண்ணுவ அப்படின்ற ஒரு ஸோ தட் தட் மெசேஜ் ஐ கெட் ஃப்ரம் மூன். அண்ட் வென் ஐ எம் ஸ்டாண்டிங் இன் த ஹீட் ஆஃப் சன், சன்லைட்ல நான் நிக்கும்போது, சன் எனக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரொம்ப ரொம்ப தூரத்துல சன் இருக்கு. எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்கு. பட் எங்க இருந்தாலும் அதோட லைட் நம்ம மேல பட்டுச்சு அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு மேல நம்மளால அந்த லைட்ல நிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஹெவியான ஒரு இம்பாக்ட்ட வந்து கிரியேட் பண்ணக்கூடியது சன் தான். அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு ஆளா நம்ம மாறணும். நான் எந்த மூலையில இருக்கிறேன் அப்படின்றது அவசியம் இல்ல. இங்க இருக்கேனா, எங்க இருக்கேன், எங்கேயோ இருக்கேன். ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கேன். எங்க இருந்தாலும் சரி. பட் என்னுடைய இம்பாக்ட், என்னுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது பல கோடி மக்கள்ல ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு பவர் பேக்டான ஒரு இம்பாக்ட்டா இருக்கணும் அப்படின்றது எனக்கு சன் வந்து சொல்லிக் குடுத்த ஒரு விஷயம். பெரிய பிளான்ஸ பார்க்கும்போது எனக்கு தோணும். இப்ப அது வந்து ஒரு பெரிய மரமா வளர்ந்திருந்தாலும், ஒரு காலத்துல அது மண்ணுக்கு அடியில ஒரு சின்ன விதையா தான் இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு விதை தான் இன்னைக்கு ஒரு பெரிய விருட்சமா மாறியிருக்கு. அப்ப நம்மளுடைய லைஃப் நாம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது முக்கியமல்ல. அதாவது நம்ம உருவமே இல்லாம, உரு தெரியாம இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஒரு மரமாக, ஒரு உருவமாக மாறுறதுக்கான ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கு. அதுக்கான காத்திருப்பும், காலமும் நம்ம அதுக்கு குடுத்தோம் அப்படின்னா, நிச்சயமா நம்மளுடைய லைஃப் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற ஒரு கன்சோலேஷன வந்து குடுக்கறது வந்துட்டு என்ன அப்படின்னா சீட் தான். ஸோ இப்படி நேச்சர் நம்மகிட்ட நிறைய கனெக்டிவான ஒரு நிறைய மெசேஜஸ வந்து குடுத்துக்கிட்டே தான் இருக்கு. பட் நம்ம அத நின்னு கேட்கிறோமா? அந்த மெசேஜ நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறோமா கேட்டீங்கன்னா, அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ ட்ரை டூ பி கனெக்டட் வித் த நேச்சர். அந்த ஒரு கனெக்ஷன நீங்க நேச்சருக்கு குடுத்தீங்க அப்படின்னா, தென் யூ வில் பி யூ வில்
be a better person, and you will be enriched and refined every day. So the third thing, ஒரு மூணாவது இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் உங்க லைஃப்க்கு நீங்க எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க லைஃப்ல நீங்க எல்லா நேரங்கள்லயுமே ஒரு ஒரு உங்களுக்காகவே வாழ்றீங்க, உங்களுக்காகவே ஓடுறீங்க, உங்க ஃபேமிலிக்காகவே ஓடுறீங்க அப்படின்னு இல்லாம, முகம் தெரியாத நபர்களுக்காக, இல்ல உங்க கூடவே இருக்கக்கூடியவர்களுக்காக ஏதோ ஒரு சில விஷயங்களை கொடுங்க. கிவ் ஃபார் அதர்ஸ். ஸோ கிவ் அப்படிங்கிறது அஹ் அது ஒரு சேரிட்டியா, அதாவது ஒரு பணமா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு அஹ் ஏதோ ஒரு விஷயமா உங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் நீங்க கொடுக்கலாம். அதாவது திருமந்திரத்துல ரொம்ப அழகா ஒரு பாடல் ஒண்ணு இருக்கும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் ஒரு இன்சொல் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பாடல், எனக்கு ரொம்ப பிரியமான ஒரு பாடல். என்ன அப்படின்னா, உன்னால எதுவுமே பண்ண முடியலன்னா என்ன, நீ கடவுளை வைரத்தால ஜோடிக்கணும், தங்கத்தால அப்படியே அலங்கரிக்கணும், இல்ல இறைவனுக்கு பட்டாடை உடுத்தணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமுமே கிடையாது. நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் கடவுளை நினைச்சு அவருக்காக ஒரு பச்சை இலைய, அதாவது பச்சை இலை இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா, பச்சை இலை அப்படின்னா ஆஹ் துளசி இருக்கு இல்லையா, அந்த துளசி வில்வம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான பச்சை இலைகளை கூட நீங்க கடவுளை மனசார வேண்டிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பச்சை இலைய வைங்க. அந்த பச்சை இலை கூட என்ன பண்ணும் அப்படின்னா, இறைவன் மனசார ஏத்துக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாம பெருசா எதுவும் செய்ய வேணாம். சின்னதா ஒரு பச்சை இலை வச்சாலே இறைவன் ஏத்துப்பார். இப்ப நம்ம என்னால ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு போட முடியல, கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு போட முடியல. நான் இவ்வளவு பேருக்கு பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவு பண்ண முடியல, இவ்வளவு பண்ண முடியல, என்கிட்ட வசதி இல்லை, அப்படியெல்லாம் நீங்க எதுவும் யோசிக்க வேண்டாம். ஒரு பசுவுக்கு கொஞ்சோண்டு சாப்பாடு கொடுத்தாலே போதும். அதுவுமே என்னதுதான், ஒரு பெரிய ஒரு தானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க இவ்வளவு பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்னதா பசுவுக்கு ஒரு கொஞ்சோண்டு கொடுத்தாலே போதும், அதுவே ஒரு தானம் தான் அப்படின்றது. அடுத்தது மூணாவதா பாத்தீங்கன்னா, உம் ஆஹ் நம்ம சாப்பிடும்போது மத்தவங்களுக்கு குடுத்துட்டு சாப்பிடுறது. "பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலைன்னு" திருவள்ளுவர் சொல்லுவார். அப்படி பகிர்ந்து உண்றது, மத்தவங்களுக்கு குடுத்துட்டு சாப்பிடுறது. என்னவா இருந்தாலும் அத எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணி சாப்பிடுறது. அது நம்ம கிட்ட இப்ப குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம சின்ன பிள்ளைகள்ட்ட எல்லாம் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்கூல்ஸ்ல ஷேர் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் எதையும் ஷேர் பண்ணாதீங்க. நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க அத நீ சாப்பிட்டு, அவன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கானோ அவன் அதை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி டோன்ட் ஷேர் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப அந்த ஷேரிங் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு இருக்கு. பகிர்ந்து உண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சாப்பிட்டாலும் பக்கத்துல உள்ளவங்களுக்கு ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு. அடுத்தது நாலாவதா ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நீ இறைவனுக்கு பச்சை இலை வைக்கலனாலும் பரவாயில்ல, நீ பசுவுக்கு ஒரு வாயுரை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பக்கத்துல உள்ளவனுக்கு கொடுத்துட்டு சாப்பிடலனாலும் பரவாயில்ல, உன்னை தேடி வரவங்களுக்கு ஒரு இன்சொல்ல சொல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு இன்சொல் போதும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்சொல் அப்படின்னு இனிமையான ஒரு சொல்லு, ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளை பேசு, அது உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களுடைய வாழ்க்கையும் மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையும் அது பெருசா மாற்றும். ஏன்னா நீங்க இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு சொல்லிட்டு போயிடுவீங்க, அதனால அவங்க அடையக்கூடிய பலன் உங்களுக்கு சேரும், உங்களுக்கு நிச்சயமாக சேரும். அப்ப நம்ம என்ன என்ன செய்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஒரு மத்தவங்களுக்காக கொஞ்சமா நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது கிவ் ஃபார் அதர்ஸ், மத்தவங்களுக்கு என்னால முடிஞ்ச விஷயங்களை நான் கொடுக்கறது. இப்படி நம்ம கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும், அவங்க மத்தியிலயும் சரி, ஆஹ் நம்ம லைஃப்லயுமே சரி. நம்ம லைஃப்ல ஒரு யாருக்குமே கிடைக்காத ஒரு சொத்து நமக்கு கிடைக்கும். என்னன்னு சொன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு மன திருப்தி நமக்கு கிடைக்கும். இதை நீங்க எங்கேயுமே வாங்கிடவே முடியாது. அந்த மன திருப்தியை நீங்க எவ்வளோ என்ன செஞ்சாலுமே, நீங்க லைஃப்ல எவ்வளோ பெருசா அச்சீவ் பண்ணிட்டேன், நான் கோடி கோடியா சம்பாரிச்சேன், நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், எதுலையுமே உங்களுக்கு அந்த மன திருப்தி கிடைக்காது. பிறருக்கு நீங்க எப்போ உதவுறீங்களோ, பிறருக்கு எப்போ நீங்க உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களை கொடுக்குறீங்களோ, இல்ல அது ஒரு ஒரு சொல்லா கூட இருக்கலாம் தான் நான் சொன்னேன். நீங்க உங்க சொத்தை கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொற்களை கொடுத்தாலுமே போதும். அந்த சொற்களை நீங்க எப்ப கொடுக்குறீங்களோ, அப்ப நீங்க உங்களுக்கே தெரியாம உங்களுடைய மனசுல ஒரு பெரிய திருப்தி கிடைக்கும்.
ஜேசி அந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள பண்ணிட்டு என்ன கேட்டீங்க அப்படின்னா, என் லைஃப்ல இப்ப ஜேசிஐ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் ஜேசிஐல 2020ல மெம்பர் ஆனேன். நான் மெம்பர் ஆவறதுக்கு, இங்க ட்ரெய்னர் ஆவறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து அறிவழகன் அப்படின்ற என்னுடைய சார் தான். அறிவழகன் சார் வந்து என்ன 2020ல அவங்க பிரசிடென்ஷிப்ல என்ன மெம்பர் ஆக்கினாங்க. மெம்பர் ஆக்கி இபிஎஸ் அட்டென்ட் பண்ணேன். ஸ்பீச் கிராஃப்ட் அட்டென்ட் பண்ணேன். ஸ்பீச் கிராஃப்ட் வந்து என்னுடைய காசுல நான் அட்டென்ட் பண்ணவே இல்ல. எனக்காக ஸ்பான்சர் பண்ணாங்க. ஃப்ரீ ஜோன் ட்ரெய்னரும் எனக்காக எனக்கு ஸ்பான்சர் பண்ணாங்க. ஜோன் ட்ரெய்னர் இப்ப லாஸ்ட் இயர் தான் நான் முடிச்சேன். முடிச்சப்ப அதுக்கும் வந்து 15,000 கிட்ட எனக்காக கட்டுனாங்க. எங்க சாரோட முயற்சியினால ஜேசிஐ உறவுகள் எல்லாருமே உறவுகள்னு நான் வாய் வார்த்தைக்கு எப்பவுமே சொல்றதே இல்ல. உண்மையாவே ஜேசிஐ உறவுகள் தான். அவங்க வந்து எனக்காக செஞ்சாங்க. இப்ப இன்னைக்கு நான் போட்டிருக்க கோட் வரைக்குமே வந்துட்டு அவங்க எங்க சார் தான் வந்து எனக்காக வாங்கி குடுத்தாங்க. அப்ப அ மத்தவங்களுக்கு நம்ம செய்யறது வந்து சார் வந்து எந்த பிரதிபலனுமே எதிர்பார்க்காம தான் எனக்கு செஞ்சாங்க. ஆனா நான் வந்து அவருக்கு ரொம்ப இப்ப வந்து திருப்தியா இருக்கும். என்ன பார்க்கும்போது ஒரு சாதாரண ஒரு போட்டிகளுக்கு, பேச்சு போட்டிகளுக்கு எந்த ஒரு வெற்றியுமே இல்லாம, சும்மா பேச்சு போட்டிக்கு மட்டும் போயிட்டு கலந்துகிட்டு இருந்த என்ன, ஒரு ஜோன் ட்ரெய்னரா மாத்தி, எல்லா இடத்துலயும் அவுட்ஸ்டாண்டிங்கா மாத்தி உட்கார வச்சிருக்கிறாரு அப்படின்னா, அந்த பெருமை வந்து அவருக்கு தான் போகும். அப்படி நான் எல்லா இடங்கள்லயுமே நான் அவர பத்தி சொல்றது. அ அது மட்டும் இல்லாம அவர் எனக்கு செஞ்சதுனால நான் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னா, நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோனே ஜேசிஐல எனக்கு மெம்பர்ஷிப் இதுவரைக்கும் நான் வந்து பே பண்ணதே இல்ல. எனக்காக என்னுடைய மெம்பர்ஸ் தான் பே பண்றாங்க. அந்த மாதிரி நானும் ஒரு 4 பேருக்கு, 5 பேருக்கு என்னால முடிஞ்ச எல்லாருக்குமே நான் வந்து மெம்பர்ஷிப் குடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னும் என்னால ஜேசிஐக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு எண்ணத்தை எனக்குள்ள விதைச்சது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ சார் எனக்கு எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பாராம செஞ்ச அந்த ஒரு உதவி தான். சாதாரண பொண்ண ஒரு ஜூம் ட்ரெய்னரா மாத்தி உங்க முன்னாடி உட்கார வைக்க முடியும் அப்படின்ற ஒரு அவருடைய நம்பிக்கை தான் என் மேல வச்ச நம்பிக்கை தான் மாத்துனுச்சு. அப்ப மத்தவங்களுக்காக நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்றோம் அப்படின்னு இத்தனைக்கும் நான் வந்து அவருடைய டிபார்ட்மெண்ட் கூட கிடையாது. அவர் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட், நான் இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அப்படி எந்த எந்த ஒரு உறவுமே இல்லாம ஒரு விஷயத்த நமக்காக செய்யக்கூடிய ஒரு மனசு இருக்கும்ல. அப்ப அவருக்கு ஒரு மன திருப்தி ஏற்படும். நீங்களும் அத செஞ்சீங்கன்னா ஒரு மன திருப்தி ஏற்படும். என்னால இத பண்ண முடிஞ்சது. என்னால அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்ல முடிஞ்சது. என்னால அவனுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல முடிஞ்சது. அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம இருந்தோம் அப்படின்னா, நிச்சயமாக நம்மளுடைய லைஃப் ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு லைஃபா நான் முன்னாடி சொன்ன மாரி ஒரு உயிர்ப்போட நாம இருக்கிறோங்கிறதுக்கான ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையா அது மாறும். இந்த 3 விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்கும்போது தான், உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னா, அ நான் இன்னைக்கு வந்து உதாரணங்களா சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி ஒரு ஒரு நெறைய உதாரணங்கள் நீங்களும் சொல்லலாம். நான் இந்த மாரி பண்ணேன், அந்த மாரி பண்ணேன். என் வாழ்க்கையில நான் இதெல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லி, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயிர்ப்போட இருக்கிறீங்கன்னு ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி, அவங்களுடைய வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு சக்திய நீங்க வந்து பெறலாம். எப்பவுமே நம்ம நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த செய்யும்போது தான், நாம ஒரு தன்னையே மறந்த ஒரு நிலைக்கு போவோம். இப்ப நீங்க என்ன உங்களுக்கு ரொம்ப புடிச்ச விஷயம் அப்படின்றத கண்டுபிடிச்சு, அத செய்யுங்க. அதுல நீங்க அ ஒரு தெளிவான ஒரு மனநிலைய கடைபிடிச்சீங்க அப்படின்னா, உங்கள பிரசன்ட்ல மட்டும் இல்ல, அ உங்களுடைய லைஃப ஒரு பிரசன்டபிளாவும் மாத்தலாம். அதுதான் என்னுடைய முக்கியமான ஒரு மெசேஜா இருக்கும். உங்க லைஃப்ப நீங்க ப்ரெசென்ட்டா மாத்தணும்னா, நீங்க என்ன பிடிக்குமோ அத செய்யுங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. நெறைய வீடியோஸ் பார்க்கும்போது, அ முதல்ல பார்க்குறது எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 1 ஹவர் ஆகுமா? 1/2 அன் ஹவர்ல முடியுமா? 50 மினிட்ஸ்ல முடியுமான்ற அந்த டைமிங் ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே பார்த்துருவேன். பட் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1 1/2 ஹவர் போச்சு. நான் பார்க்கவே இல்ல. அதுக்கப்புறமா பார்க்குறேன் அது 2 ஹார்ஸ் வீடியோ. அவ்ளோ நேரம் பார்த்துருந்துருக்கேன். அப்ப நமக்கு புடிச்ச விஷயத்த பண்ணும்போது, நாம அந்த
அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம வந்து இறங்கிடுவோம். அப்படியே உள்ள வந்து நம்ம அது கூட ஐக்கியமாயிடுவோம். அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நீங்க உங்களுடைய பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட் மாரி இல்லாம, பிசிக்கலி, மென்டலி 2மே பிரசன்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க லைஃப்ப பிரசன்டபிளா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயங்கள பண்ணுங்க. அக்செப்டன்ஸ வந்து வளர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தான். அம் என்னுடைய நான் வந்து ஒரு 10த்ல வந்து 481 மார்க்ஸ். ஸ்கூல் 3. அம் அ இத்தனைக்கும் நான் வந்து ஸ்க்ரைப் வச்சு எழுதினேன். ஸ்க்ரைப் வச்சுனா நான் சொல்ல சொல்ல இன்னொரு டீச்சர் வந்து எழுதுவாங்க. அன்னைக்கு காலையில தான் அவங்க யாருன்னே எனக்கு தெரியும். அ அவங்களும் யாருன்னு தெரியாது. நம்ம யாரோ ஒருத்தவங்க கிட்ட நம்ம போய் சொல்லணும். இதுவரைக்கும் நான் எக்ஸாம் எழுதினதெல்லாம் நான் ரைட்டிங். நானாவே எழுதிடுவேன். இப்ப வந்து நான் ஒருத்தவங்க கிட்ட சொல்லி எழுதணும். அந்த மாதிரி ஒரு பப்ளிக் எக்ஸாம்ல ஐ காட் 481. ஸ்கூல் 3 வந்தேன். அதுக்கப்புறம் 968 12ல நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுத்து அதுலயுமே ஸ்க்ரைப் வச்சு தான் எழுதினேன். என்னோட காலேஜ்ல 3 வருஷமும் 6 செமஸ்டரும் நான் ஸ்க்ரைப் வச்சு தான் எழுதினேன். அதுலயும் நான் வந்துட்டு ரேங்க் ஹோல்டரா வந்தேன். அதுக்கப்புறம் பிஜில வந்துட்டு நான் வந்து டிஸ்டிங்ஷன் வந்தேன். என்னுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு ஒரு ரூரல் பேக்ரவுண்ட்லேருந்து நான் போயிருந்தேன். போயிட்டு ஒரு சாதாரண காலேஜ் தான். என்னுடைய பியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேற வேற அ வேற ஆல் ஓவர் இந்தியாலேருந்து வேற வேற பெரிய பெரிய காலேஜஸ், பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ்லேருந்து வந்தவங்க. ஸோ தே ஆர் ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷனோட வந்தவங்க. பட் நான் அந்த இடத்துல ஒண்ணுமே தெரியாம போகி நெறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணி ஐ காட் டிஸ்டிங்ஷன் இன் மை பிஜி. ஸோ இவ்ளோ குவாலிஃபிகேஷன் இருந்தும், இவ்ளோ ஒரு நல்ல ஃப்ளூயன்சி இருந்தும், நல்ல ஒரு டீச்சிங் மெத்தடாலஜி டீச்சிங்லாம் நல்லா பண்ண முடிஞ்சும், எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியும், பட் என்ன வந்து அவங்க ஹையர் பண்றதுக்கு யோசிச்சாங்க. பட் நான் நான் ஒரு விஷயம் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, இவ்ளோ குவாலிட்டிஸ் நம்மகிட்ட இருந்தும், நம்மள வந்துட்டு ஒரு டிசபிலிட்டி நம்ம ஒரு விஷுவலி இம்பேர்டுங்கிறதுக்காக நம்மள வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னா, லாஸ் யாருக்கு அப்படின்னா அவங்களுக்கு தான். ஒரு நல்ல டீச்சர அவங்க என்ன பண்ணிட்டாங்க, லாஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் எனக்கு இருந்தது. அந்த அக்செப்டன்ஸ நான் வளர்த்துக்கிட்டேன். நீங்களும் உங்க லைஃப்ல நீங்க என்னவா இருந்தாலும் பரவால்ல, நீங்க எப்படி இருந்தாலும் பரவால்ல, அந்த அக்செப்டன்ஸ வளர்த்துக்கோங்க. தென் நான் சொன்ன மாரி நேச்சரோட எப்பவுமே ஒரு கனெக்டடான ஒரு லைஃப வாழுங்க. நான் இப்ப இருக்கிறது கூட வந்துட்டு என்னுடைய கார்டன்ல தான். ஓ கோ எங்க பேக்யார்ட்ல தான் நான் இருக்கேன். அ எனக்கு புடிச்சமான ஒரு இடம் அப்டின்னா இதுதான். இது இருட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. பகல்ல பார்த்தீங்க அப்டின்னா ஃபுல்லா ட்ரீஸ் தான். அ மாமரம் இருக்கு. ஃபுல்லா மாமரம். அ கீழ சின்ன சின்ன பூக்கள், செடிகள்லாம் இருக்கு. இந்த ஒரு இடத்துல தான் நான் எப்பவுமே தினமும் உட்காந்து படிப்பேன். காலையிலேருந்து நைட் வரைக்குமே நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் அப்டின்னா இந்த இடம் தான். ஸோ ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு கார்டன் இந்த இடம் தான் அது. ஸோ இப்போ நேச்சரோட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். தினமும் உட்காந்து அதே தான் படிச்சுட்டே தான் இருப்பேன். படிச்சுட்டே இருக்கும்போது ஒரு ஒரு வெறுப்பு ஏற்படும். எல்லாருக்குமே ஏற்படும். பட் எனக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறது இந்த மரம் தான். அ அப்ப உங்களுக்கு எப்பல்லாம் உங்க லைஃப்ல ஏதோ ஒரு சோகம் இருக்கு, என்ன இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாமே தீர்ந்துடும். ஸோ தட் வில் மேக் யூ லைஃப் லைவ்லியா மாத்தும். அண்ட் மோரோவர் கிவ் ஃபார் அதர்ஸ் அண்ட் லிவ் ஃபார் அதர்ஸ். மற்றவங்களுக்காக வாழும்போது தான் இன்னும் உங்களுடைய லைஃப் மீனிங்ஃபுல்லாகவும் பெட்டராகவும் மாறும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த 3 விஷயத்த நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப்பும் உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ஒரு சிறப்பா இருந்தது உங்களோட செஷன் இன்னைக்கு. ப்ரெசன்ட் இன் ப்ரெசன்ட். ஸோ நிகழ்காலத்தில் நிகழ்காலம். நல்ல ஒரு நம்மளுடைய ப்ரெசன்ட் லைஃப் வந்து ப்ரெசென்டபிளா எப்படி வாழ்றதுன்றதுக்கான நிறைய எக்ஸாம்பிள்ஸ், லைவ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கணும். நீங்க சொன்ன அந்த வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் ரொம்ப நல்லா இருந்தது மேடம். தேங்க்யூ ஸோ மச். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யலாம். இன்னைக்கு அடுத்த செஷன் எப்படி இருந்தது? இட்ஸ் ஓகே. எனி கொஸ்டின்ஸ்? ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபீட்பேக் ஃப்ரம் பார்ட்டிசிபென்ட்ஸ். எனி டூ. கிரி பேசுறேன் சார், காஞ்சிபுரத்துல எஸ். இருந்து. உண்மையிலே அவங்க லிவிங் எத்திக்ஸை பற்றி ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஆரம்பத்தில் தோணுச்சு. பட் இவ்வளோ தூரம் அந்த நேச்சரோட கனெக்ட் பண்ணி அவங்க ஒரு ஒரு விஷயமா சொல்லும்போது அந்த நிலாவை சொல்லி, அதுக்கப்புறம் மரங்களை பற்றி சொல்லி, விதையை சொல்லி அப்படியே கனெக்ட் ஆகி உண்மையிலே திஸ் ஆல் த மாரல் ஸ்டோரி வி லேர்ன் ஃப்ரம் 1970s பிறந்தவங்களுக்கு தெரியும். ஸ்கூலில் ஒவ்வொரு
வாரம் வந்து அந்த மாரல் பீரியடுக்காக வி எக்ஸ்பெக்ட் டீச்சர்ஸ் டு அபவுட் தி ஸ்டோரி டெல்லிங். அது அவ்வளோ அழகாக கனெக்ட் பண்ணாங்க. அது இந்த காலத்தில் வந்து நிலாவை அவங்க சொல்லும் போது தான் நான் நிலாவே பற்றி யோசிக்கிறேன். உண்மையிலே இட்ஸ் வெரி ரொம்ப எமோஷனலாக இருக்கு. அவங்க கடைசியாக அந்த மரம் அடியில் சொன்னோடனே அது இன்னும் எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு. மரங்கள் இன்றி மனிதன் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு இது பார்த்தேன் நான், ஒரு ஸ்லோகன். மனிதன் மறந்தான் எல்லாம் என்று அப்படின்னு சொல்லும்போது, அந்த மரம் தான்னா மாராயம், அந்த அந்த மரம் மரம் தான் எல்லாமே. இந்த நேச்சர் இஸ் கனெக்டிங் வித் த ட்ரீஸ். தேங்க்யூ சிஸ்டர். கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா நீங்க ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்டோரி டெல்லிங், ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து வேற மாதிரி நீங்க சொல்லுவீங்க. இதனால வந்து பீப்புள் வில் ஹியர் யூ. ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. Thank you so much. Valid feedback. Next participant. அரவிந்தன் சார், நீங்க வீடியோவில் கனெக்ட் ஆகிட்டீங்களா? I am here, Mohan Kumar, because the second feedback நான் கொடுக்குறாங்களாம். ஒண்டர்ஃபுல் வருஷம் கிடையாட்டுங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி ஆட்களை தேடி பிடிச்சிட்டு அவங்கள வளர்த்தி விடுறது தான் ஜேசிஸோட ஒர்க் ஆக்கலாம். ஜேசிஸோட ஒர்க்கு இதுதான், வளர்த்தி விட்டு அந்த பரிணாமம் ஃபார் யுவர் ஏஜ் யூ ஆர் டாக்கிங் சம்திங் கிரேட். அதான் அந்த அர்ப்பணிப்பு இருக்குது ஆக்சுவலாக, அண்ட் தி கமிட்மெண்ட் டு தி சொசைட்டி. அண்டு எனக்கு வளர்த்து விட்ட மாதிரி நானும் சில ஜேசிஸில் இன்டு பண்ணுவேன். இந்த ஆர்கனைசேஷன் பற்றி உள்வாங்கி சிறப்பாக ரொம்ப கோட்பாடுகள் சொன்னீங்க. ஹவு வி ஆர் மேன் அண்ட் நேச்சர் ஆர் கனெக்டடு வித் சன், மூனு அண்ட் ட்ரீஸு எல்லாம் சொல்லிட்டு ஹவு டு லிவ் ஏ பர்பஸ்ஃபுல் லிவிங்னு சொல்லிட்டு இந்த லிவிங் எத்திக்ஸுக்கு ஒரு மாடலுக்கு given a good citation. Nice. In fact, past 2-3 days we were feeling the living ethics அப்படியே it is momentum less ஆயிட்டு இருக்குன்னு நினைச்சோம். But it is picked up. Wonderful. God bless you. You have a glorious future ahead. God bless you. Bye-bye. Thank you, sir. Thank you so much. சாதாரண மனிதனை கூட ஒரு சாதனை மனிதர்களாக ஆக்கக்கூடிய திறமை இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நல்ல விஷயம். இப்போ எங்களோட நேரம் மேடம், ட்ரெயினுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ். தேங்க்யூ சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆன்லைன்ல எல்லாரையுமே ஒரு எத்திக்ஸ் கிளாஸ், அதான் சார் சொன்னாங்க இல்லையா, மாரல் எத்திக்ஸ், இந்த மாதிரியான கிளாஸ் முன்னாடி ஸ்கூல்ஸ்லலாம் நடந்துட்டு இருந்தது. பட் இன்னைக்கு நாட்கள்ல நம்ம எல்லாருக்கிட்டையுமே குறைஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த கொண்டு வந்து எல்லாருக்கிட்டையும் திரும்பியும் அதை ரீப்ளான் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த ஒரு முயற்சி இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் எத்திக்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப எத்திக்கலா போய்கிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தினமும் பண்ணணும். ரொம்ப ஆர்கனைஸ்டான ஒரு நிகழ்ச்சி. ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம்பிளா இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும், பங்க்சுவாலிட்டியா இருக்கணும், ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் வெரி வெரி ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஷோவில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓடிபி இன்னும் நிறைய இடங்கள்ல இன்னும் பெருசாக நிறைய பேர் வந்து பேசணும். எங்களை மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய ட்ரைனர்ஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் தரணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசி ஸ்ரீநிதி எடுக்கிறாங்க, ஜூம் ட்ரெயினர். ஸோ மிஸ் பண்ணாமல் 8:15 எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் 8:15 எல்லாமே வந்து ஜூமில் நீங்கள் கனெக்ட் ஆகக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு இனிய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஸோ உங்கள் ஜூமில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வீட்டில் டிவி பார்ப்பீங்க. ஸோ ஏதாச்சும் வந்து நாடகம் எந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்பொழுது அந்த டிவியை வந்து நீங்கள் மியூட் மோடில் போட்டு நீங்கள் ஜூமை வந்து நீங்கள் ஸ்பீக்கரில் போட்டிங்க அப்படின்னா, ஸோ விஷயங்கள் வந்து நீங்கள் குழந்தைகளுக்கும், ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், ஸோ உங்கள் தாய் தந்தை யாராருக்கும் ஒரு நல்ல விஷயம் வந்து தினமும் கிடைக்கட்டும். நம்ம ஜேசிஸ் கொடுத்துருக்க ஒரு நல்ல ஒரு மகத்தான விஷயத்தை வந்து நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். தினமும் 8:15 அப்படின்னு ஞாபகம் வந்து அந்த டைம் வந்த உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது லிவிங் எத்திக்ஸ்.
இந்த ஓடிபி. ஸோ கண்டிப்பாக வந்து அனைவருக்கும் இது பயன்படக்கூடிய ஒன்று. ஒரு நல்ல விஷயம் நம்ம செய்யணும்னு நினைச்சோங்க அப்படின்னா இன்றிலிருந்து இந்த ஜூம் லிங்க் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ வீட்டில் எல்லாருக்கும் வந்து கேட்குற மாதிரி வந்து வச்சிருங்க. இது என்னோட தாழ்மையான எங்கள் டீமோட வேண்டுகோள். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் அஜெண்டா நன்றி உரை. இந்த நிகழ்வில் மிகவும் சிறப்பாக கலந்து கொண்டு ஜேசி வர்ஷா அவர்கள் பிரசன்ட் என்ற தலைப்பை வந்து ரொம்ப சிறப்பாக எடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஜேசி ராணிப்பட் பவர் சிட்டி கிளையக்கம் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிலவில் பங்கு கொண்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது சார்பாக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஜேசி இந்தியா ஜூன் 16 ஜேசி ராணிப்பட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இஸ் ஹியர் பை அர்ஜென்ட். Thank you. Thank you, madam. Thank you so much.